கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி உங்களுக்காக. இந்த மார்க்கு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே நன்மை செய்வதற்கு கால நேரம் பார்க்கக்கூடாது என்று இறைவன் சொல்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே ஓய்வு நாளில் ஆண்டவராகிய கிறிஸ்து தொழுகை கூடத்தில் நிற்கின்றார். ஆண்டவரை சுற்றிலும் எப்பொழுது ஒரு பரிசேய மறைநூல் அறிஞர்கள் கூட்டம் குற்றம் கண்டுபிடிப்பதற்கென்றே கூட வந்தார்கள். இந்த மனுஷங்கள்லாம் ஆண்டோட போதனை கேட்டு திருந்தி இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஆனா குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் எண்ணத்தோடே வந்ததனால் அவங்க மனம் திருந்தவும் இல்லை, மனம் மாறவும் இல்லை. இருக்கட்டும், இந்த புளித்தமாவு கூட்டங்கள் இப்பொழுதும் இருக்கத்தான் செய்கிறது. அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஓய்வு நாளிலே தொழிற்கூடத்தில் ஒரு வலது கை சூம்பிய ஒருவர் இருக்கின்றார். ஆண்டவர் அவரை பார்த்து எழுந்து நில்லும் என்று சொன்ன உடனே எழுந்து நிற்கின்றார். அப்பொழுது மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் மனதுக்குள் யோசிக்கின்றார்கள், இவர் நல்லது செய்வாரா, இப்ப சுகப்படுத்துவாரா, இவரை நம்ம குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்ற எண்ணத்துடன் இருக்கும் பொழுது அவர் உள்ளத்தின் எண்ணங்களை அறிந்த இறைவன் பேசுகிறார். ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, வாழ வைப்பதா சாகடிப்பதா என்று கூறிவிட்டு அந்த சூம்பிய கையுடையவரை பார்த்து உமது கையை நீட்டும் என்கிறார். அவர் நீட்டுகிறார், நலமடைகிறார். அன்பானவர்களே, இந்த காலத்தில் நன்மை செய்வதற்கு அநேகர் நாளும் கிழமையும் பார்க்கின்றார்கள். யாருக்கு நன்மை செய்யணும் யாருக்கு செய்ய வேண்டாம் என்று யோசிக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவ வாழ்நாள் முழுவதும் நாளும் கிழமையும் பார்க்கல, யார் என்று வித்தியாசமும் பார்க்கல, எல்லோருக்கும் நன்மை செய்பவராய் சுற்றி திரிந்தார். சட்டமும் சடங்கும் நன்மை செய்வதற்கு தடையாய் இருந்தால் அதை உடைத்து எறிய வேண்டும். அதற்காக நாம் தயங்கக்கூடாது. எப்பொழுதும் நன்மை செய்வராய் சுற்றி திரிந்தார் என்று கிறிஸ்துவை பற்றி வேதம் சொல்லுகிறது. நாம் அவரது பிள்ளைகள், அவரை பின்பற்றுகிறவர்கள். சொல்லாலும் செயலாலும் சிந்தனையினாலும் சக மனிதனுக்கு நல்லது நினைக்கவும் நல்லது செய்யவும் நமது வாழ்க்கை பயன்படுகிறதா என்று யோசித்துப்பார். அதுதாங்க வாழ்க்கை. நன்மை செய்யும் பொழுது நாம் துன்புற வேண்டி வந்தாலும் அதை சகித்து கொண்டு நன்மை செய்ய வேண்டும். பிறர் நலனிலே அக்கறை இருக்க வேண்டும். இந்த ஒளிப்பதிவு செய்வதற்கு முன்பாக எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அதில் ஒரு சகோதரி குளச்சல்ல நின்றுருக்காங்க. யாரோ யாருன்னே தெரியாது, உறவும் இல்லை. 2 இளைஞர்கள் மோட்டார் பைக்கில் வேகமாக வந்து வேறொரு வாகனத்தில் மோதி குற்றுயிரும் கொலை உயிருமாக ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போயிருக்காங்க. அதை பார்த்து இந்த சகோதரியருக்கு தொலைபேசியை அழைத்து, இப்படி 2 பசங்க பிரதர் சகக்கூடி நிலைமையில் இருந்தாங்க. அவங்க பேசும்போது அழுகையை கட்டுப்படுத்த முடியல, அவங்களுக்கு அழுறாங்க. நான் சொன்னேன், இந்த எண்ணம் தாங்க கடவுளின் அன்பு. அந்த பசங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். பசங்கள் பெற்றோரும் கீழ்ப்படியாத பிள்ளைகள் என்ன செய்வது என்று பாருங்க. யாரோ தெரியாது, உறவு இல்லை, ஆனால் அந்த பிள்ளைகளுக்காக மனம் வருந்துகின்ற ஒரு எண்ணம், அது நம் கடவுளோடு இணைந்து கடவுளின் அன்பை ருசிக்கும் பொழுது நமக்கு உண்டாகும். சக மனிதனின் துன்பத்திலே பங்கெடுப்பது. இப்போ நம்மகிட்ட நிறைய புளித்த மாவு இருக்குதுங்க, எண்ணங்கள், தீய எண்ணங்கள். அதுதான் இந்த முதல் வாசகத்துல பவுல் அழகாக எழுதுகிறார். உங்களிடம் இருக்கும் புளித்த மாவை தூக்கி எறிஞ்சிருங்க. அந்த புளித்த மாவு நல்ல மாவு முழுவதையும் கெடச் செய்துவிடும். ஒன்று, தனி மனித உள்ளத்திலே நிறைய புளித்த மாவான தீய எண்ணங்கள் இருப்பதால் நல்லது செய்ய முடியவில்லை, முழுவதுமாக புளித்து போயிருக்கிறோம். குடும்பத்திலே யாராவது ஒரு புளித்தமாவா இருப்பார், நல்லது செய்ய எப்பொழுதும் தடையாக இருக்கும். ஜெப கொடுகைகளிலே சமூகத்திலே 1-2 பேர் புளித்தமாவா இருப்பார்கள். அவர் நல்லது செய்ய விடவும் மாட்டார்கள். நல்லது செய்பவர்களுக்கு அவமானங்களையும் அவச்சொற்களையும் பரப்பிக் கொண்டு திரிவார்கள். ஆண்டவர் சொல்கிறார், இப்படிப்பட்ட புளித்த மாவை போன்ற மனிதர்களை தூக்கி தூர எறிஞ்சிருங்க. அவங்களை பற்றி நீங்க சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நல்லது செய்ய தடையாயிருக்கின்ற சட்டமும் சடங்கும் மனிதர்களும் சமுதாயத்திற்கு கேடு என்று சொல்லுகிறார். எனவே அன்பானவர்களே, நல்ல சமாரியனை போல, நல்ல ஆயனை போல, நம் நல்ல ஆண்டவரை போல நாமும் நல்ல மனிதர்களாக எந்த நேரத்திலும் யாருக்கும் உதவி செய்ய முன் வருபவர்களாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். இந்த பொதுநிலை ஊழியத்தில் இருக்கின்ற எனக்கு இரவு பகல் என்று வித்தியாசம் இல்லாமல் தொலைபேசி அழைப்புகள் வந்து கொண்டிருக்கும். வீட்டில் கேட்பாங்க, என்ன எப்பவும் மணி அடிச்சுட்டே இருக்கு. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தொலைபேசியில் வந்து, பிரதர் தொழிலுக்கு போகிறோம்,
3 ஓட்டம் போனோம், ஒண்ணுமே இல்லை, இந்த ஓட்டிலையாவது ஏதாவது கிடைக்குன்னு ஜெபம் பண்ணுங்க பிரதர். அப்போ அவங்களுக்கு சில வழிமுறைகளை சொல்லுவேன், ஜெபிப்பேன். இன்னும் பலர் ஆஸ்பத்திரிக்கு போற பிரதர், குழந்தைக்கு பிரசவம். இன்னும் பலர் அநேக காரியங்களை குறித்து இரவு பகல். இதற்கு நேரங்காலம் ஒதுக்கி ஊழியம் செய்ய முடியாது. காரணம், அதற்கு நேரங்காலம் இல்லை. இதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த பாடம். எனவே அன்பானவர்களே, நல்லது செய்ய சிந்திப்போம், நல்லது செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம். நமது கால்களும் கைகளும் நல்லது செய்வதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கட்டும். ஆண்டவர் நம்மளை மகிழ்ச்சி கொள்வார், ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. எங்கள் நல்ல தகப்பனே இறைவா, வாழ்வின் நன்னறிகளை, வாழ்க்கை முறைகளை இறைவன் இயேசு மூலம் எங்களுக்கு கற்றுத்தருகிறீரே. இறைவன் இயேசு எங்க அப்பா வாழ்ந்து காட்டியிருக்கிறார். நாங்களும் தகப்பனே நல்லது செய்ய எந்த நேரத்திலும், நாள் கிழமை சடங்கு சட்டங்கள் பாராமல் எப்பொழுதும் எல்லோருக்கும் நன்மை செய்ய எங்களை பயன்படுத்த ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் உள்ளத்திலே ஆவியானவரே அன்பு பெருக்கெடுக்கவும், இரக்கம் பெருக்கெடுக்கவும், பிறர் நலம் எங்களிலே எப்பொழுது இருக்கவும் எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவே அப்பா, எங்கள் மீட்பரே, உமது காலடி சூடுகளை பின்பற்றி நாங்களும் உம்மை போல வாழ எங்களை வழிநடத்தும் அன்னையே, பரிசுத்த மாமரியே, தியாகத்தின் மறு உருவே எங்களுக்காக பிறந்து பேசும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நன்மை செய்ய நாள் கிழமை இல்லை. நன்மை செய்ய நமக்கு பெரிய பொருள் வேண்டும் என்று இல்லை. நல்ல உள்ளம் இருந்தால் போதும், எல்லாம் மிகுதியாக ஆண்டவர் தருவார். இந்த நாளும் இனிய நாளாகட்டும். ஆமென்.